தான் நான் சொல்லுவேன். நாம் ஆலயமாக இருந்து தேவன் நமக்குள்ள இருந்தால் நம்முடைய ஆராதனை பரலோகத்தினுடைய ஆராதனையாக இருக்கும். நம்ம கூட இயேசு இருந்தாருன்னா ஆராதனை எப்படிதான் இருக்கும்? பரலோகம். ஏன்னா தூதர்கள் எல்லாரும் எங்கதான் இருப்போம். நான் வந்து ஏதோ விளையாட்டுக்காக உங்களுக்கு சொல்லல, நான் எப்பவும் சொல்லுவேன். யோசேப்பை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சிருப்பாங்க. அந்த சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்தான். கர்த்தரோ யோசேப்பு. அப்படின்னா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு. இப்ப இயேசு இருக்கிறதுல யார் இருப்பா? தூதர்கள்லாம் இருப்பாங்க. வேற வேலை ஆராதிக்கிறது இவரை தான் ஆராதிக்கணும். ஏன் யோசேப்பை எல்லாருக்கும் பிடிச்சி தெரியுமா? யோசேப்பு மட்டும் என்ன ஸ்பெஷல்? தேவன் உங்க கூட இருந்தால் தேவனை பிடிக்கிற எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்கும். தேவனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, ஏன்னா நல்லவரை எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தேவ பிரசன்னம் அப்படி முகத்துல யோசேப்புக்கு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யோசேப்பு என்ன செய்யுது? எல்லாருக்கும் பிடிக்குது. எங்க போத்திபார் வீட்டுக்கு போனாலும் பிடிக்குது, சிறைச்சாலைக்கு போனாலும் பிடிக்குது, பார்வோன் கிட்ட போனாலும் பிடிக்குது. காரணம் வேற ஒண்ணும் இல்ல, யோசேப்பு அவ்வளவு அழகு, யோசேப்பு பயங்கர ஞானம், யோசேப்பு தேவாவி பெற்ற மனுஷன், அதெல்லாம் இல்ல. அதை விட மேலானது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்க கூட இருந்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருந்தால், கர்த்தர் உங்க கூட இருந்தால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்.